கிராமிய பாடலாசிரியர் பாடகர் கந்தசாமி. இப்போ நம்ம சொன்னோம் கடந்த வீடியோவில் பாசிப்பயிறு அறுவடை. இப்போ நம்ம பாசிப்பயிறு அங்கே வயலில் அறுவடை பண்ணி போட்டுட்டோம். அறுவடை பண்ணி போட்ட பாசிப்பயிரை கட்டுக்கட்டாக கட்டி சிறு சிறு கட்டுகளாக கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வர போகிறோம், ஒரு கட்டு கொண்டு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் அறுவடை பண்ணதை தனியாக பயிர்கள் நீக்கினதை தனியாக போட்டிருக்கோம். இதை காய போட்டிருக்கோம். இதை காய போட்டு நல்லா அப்படியே மாடுகளுக்கு நம்ம தீவனமாக கொடுத்துடலாம். உலர் தீவனம் பச்சையாக உள்ளதை அறுவடை பண்ணதை உடனடியாக போட்டாக்க பசு தீவனம். அது காயப்பட்டதை நம்ம வச்சுட்டு பக்குவப்படுத்தி வச்சுருந்து மழை நாளில் கூட போடலாம். அது உலர் தீவனம். இப்போ பாசிப்பயிறு செடியை காமிச்சிட்டேன், உங்கள்கிட்ட வயல்லையும் காமிச்சேன், இந்த வீட்டுக்கு வந்த செடியும் காமிச்சிட்டேன். செடியிலேருந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிட்டோம், தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அதை காமிக்க போகிறேன். பாசிப்பயிறு இந்த பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இது பயிறு தனியாக பிரித்து எடுத்து வெயிலில் காய போட்டிருக்கோம். பச்சை பயிறு எல்லாம் காயுது. காஞ்சவனையும் அதை நம்ம அடித்து கம்பால் அடித்து வெடித்து பாதி தெரிச்சிடும். வெடித்து அதுவாக வெடித்து பருப்பு கீழே விழுந்துடும். அது இல்லாத பட்சத்துக்கு நல்லா காய வச்சு நம்ம ஓரளவு கம்பாலை தட்டி தட்டி அடிக்கும்போது இந்த இருக்குது பெரம்பு குச்சி. இதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெரம்பால் இப்படி அடிக்கும் பொழுது அது வெடித்து கொட்டிடும். வெடிச்சு கொட்டிட்டு பருப்பை தனியாக எடுத்துக்கிட்டு இந்த பொட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் பொட்டு. அது நல்லா காஞ்சு போயிருக்கும். அந்த பொட்டை எடுத்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு நம்ம பசுந்தீவனமாக கொடுக்க போகிறோம். ஆக விவசாயத்தில் தொழில்நுட்ப முறை, இந்த முறையை பின்பற்றினா சிறப்பாக இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்க, நான் சொன்ன பத்திலா நம்ம ஊடு பயிராக போட்டோம்னு சொன்னேன். தட்டைப்பயிறு போட்டிருந்தோம்னு சொன்னோம். தட்டைப்பயிறு அந்த இருக்குது. இதுதான் தட்டைப்பயிறு. தட்டைப்பயிரில் முதிர்ச்சி அடைஞ்ச பயிர், காஞ்ச பயிர்களை இங்கே உணா வச்சுருக்கான். பச்சையாக உள்ளதை சாப்பாட்டுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். அது வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்க, வீட்டுக்குள்ள மட்டும் போயிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது வயலில். இப்போ நான் மிதிகாய்னு சொல்லுவோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காய்களை நறுக்கி தண்ணி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு தண்ணியில் நனைச்சி நல்லா தேவையான உப்பு தண்ணியில் வச்சு இதை அறுவடை பண்ணி அருவாமனையில் வச்சு அறுத்து இந்த பாருங்க காய போட்டோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா காய வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ காய வச்சுருக்கோம். இன்னும் காய்கள் நிறைய வயலில் கிடக்குது. இந்த காய வச்ச காய்களை நல்லா காய வெட்டி அதை அப்படியே பக்குவமாக அதை சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பழைய சாப்பாடு, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய சாப்பாடு பழைய சாப்பாடு. அந்த பழைய சாப்பாட்டுக்கு சும்மா மத்தியானம் அப்படி வறுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு அப்படி வறுத்து அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு அப்படியே தூக்கம்லாம் வரும் பாருங்க. அப்படியே சும்மா ஜோராக வரும். மகத்துவமான சாப்பாடு, மகத்துவமான மருந்து, உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம், வாழ்வியல் முறை, தமிழர்களுடைய பாரம்பரியம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.